Assalamualaikum. Hi guys, welcome to Rashikalata. நம்ம இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. குழம்புல எவ்வளோ எண்ணெய் ஊற்றி இருந்தாலும் இந்த ஒரு பொருள் போதும். அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாமா. இந்த மழை நாள் பனி நாள் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தோம்னா, நம்ம என்னதான் சில்வர் பாக்ஸில் கட்டி கொடுத்தாலும் அந்த பாக்ஸில் என்ன ஆகும்னா அப்படியே பசங்க சாப்பிடும்போது சில்லுன்னு பல்லெல்லாம் ஜிவு ஜிவுன்னு ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா, இது போல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும்ல மப்ளர், இந்த மாதிரி மப்ளர் குரங்குலா இந்த மாதிரி உள்ளனில் வர கிளாத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸை ஃபுல்லாக ரேப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப ஹாட் பாக்ஸில் வச்சா அப்படியே சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூடாக இல்லைனாலும் ஓரளவுக்கு திட்டமாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட பையன் குழந்தையாக இருக்கும்போது யூஸ் பண்ண குரங்குக்குள்ளாக தான் நான் இது போல் ரேப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாமா. நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலில் இது போல் பித்த வெடிப்பு இருக்கும். அந்த பித்த வெடிப்புக்கு நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்தாலும் அது சரி ஆகவே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 1 வீக் தொடர்ச்சியாக நைட் டைமில் செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கீழே இது போல் ஒரு குண்டு கரண்டி ஒன்று வச்சு அதில் தண்ணி வச்சுக்கலாம். இது மேலே ஒரு குட்டியான ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மெழுகுவத்தி இருக்கும்ல, அந்த மெழுகுவத்தியோட மெழுகை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குட்டி குட்டியாக உடச்சி நான் போட்டுக்கிறேன். கீழே வச்சுருக்க நம்ம அந்த குண்டு கரண்டிகளோட தண்ணி ஹீட் ஆக மேலே மெழுகு கரையும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டு. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த தேங்காய் எண்ணெயும் மெழுகும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பாதத்தை நல்லாவே ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு, நம்ம காலில் எங்கெங்கெல்லாம் பித்த வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் இது ஒரு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சு நம்ம தடவி கொடுத்துக்கணும். அந்த மெழுகு நம்ம கை பொறுக்கிற சூட்டு இருக்கணும். நீங்கள் இது தடவும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தா எப்படி இருக்கும் காலுக்கெலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். இது போல் நம்ம தொடர்ச்சியாக ஒரு வாரம் நம்ம பண்ணாலே போதும். காலில் பித்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செய்யும் போதும் கண்டிப்பாக கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். நம்ம ஒரு 1 வீக்குக்கு கூட செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த மெழுகு அப்படியே நம்ம காலை நல்லாவே டைட் பண்ணி கொடுக்கும். இதனால் பித்த வெடிப்பு இருந்தாலும் சீக்கிரம் போயிடும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாமா. நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான வாட்டர் கேன்லாம் நிறையா இருக்கும். இதை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னும் போது திடீர்னு என் மூளைக்குள்ளே ஒரு ஐடியா. இதை வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் ஆர்கனைசர் செஞ்சால் என்ன. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கத்தியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த வாட்டர் பாட்டிலில் மேலே ஃபுல்லாக ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி, கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை, நெக்ஸ்ட்டு கோல மாவு எதை வேணாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது கவுறாமல் இருக்கணும். நம்ம வெறும் வாட்டர் கேனை வச்சோம்னா கவுந்து விழுந்துடும் வெயிட்டு தாங்காமல். நம்ம கீழே இது போல் பேஸில் எதுனா செஞ்சு, அதாவது கோதுமை, அரிசி, தண்ணி எதனா போட்டோம்னா அது வெயிட்டு தாங்காத கீழே விழுற பிரச்சனை இருக்காது. இப்போ சூப்பரான ஸ்பூன், கத்தி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். முழுக்க உங்களோட விஷ் தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலலாம் இது போல் முருங்கைக்கீரை வாங்கிட்டோம்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்காட்டி எப்பப்போ அவ்வளோ ஒரு தலைவலியாக இருக்கும். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிக்கவே முடியாது. அதுக்கு சூப்பரான ஐடியா என்னென்னா, இது போல் காய் கழுவத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஓட்டை வச்ச பாத்திரம் மாதிரி. அதாவது என்ன வடிகட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வடிகட்டியில் இருக்க ஹோல்ஸில் நம்ம இது போல் கீரையை காம்பை விட்டு இழுத்தோம்னா அப்படியே காம்பு நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக இழுத்தலாம். கீரை எல்லாமே இந்த பாத்திரத்தையும் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் எல்லா ஹோல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரை காம்பை வச்சுருக்கேன். நான் உருவ பாருங்களேன். நான் காம்பை மட்டும் தான் உருவுறேன்.
கீரை எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த பேஸ்கெட்லேயே வந்து கலெக்ட் ஆகிடுது. உங்ககிட்ட சப்போஸ் இது போல் வடிகட்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் இது போல் ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாமா? இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான். நம்ம வீட்டு கத்தியோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய கொட்டாங்குச்சி ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சியில் வந்து இந்த போல் தேங்காய் நார் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த நாரெல்லாம் நீங்கள் இது போல் கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா நம்ம கத்தி வந்து சூப்பராக ஷார்ப் ஆகிடும். இந்த கொட்டாங்குச்சியும் அந்த நாரெல்லாம் சுரண்டிட்டு நம்ம தூக்கி போடாமல் இப்போ அடுத்து வர டிப்ஸும் அதை பற்றி தான், இந்த கொட்டாங்குச்சி பற்றி தான். ஸோ இந்த கொட்டாங்குச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டிப் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாமா? அதாவது இந்த கொட்டாங்குச்சியை வச்சு தான் நம்ம வந்து இப்போ என்ன டிப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோல்ஸ் வந்து ஓட்டை கையை வச்சு மூடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் மாவை ஊற்றிட்டு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம அந்த டிசைன் வந்து அழகாக வரைஞ்சி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா நீனு ஓட்டையாக போட்டு வச்சுருக்கேன், தோசையை வந்து திருப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தோசையை வந்து நல்லா முருக விடணும். முருக விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து திருப்ப முடியும். உங்களுக்கு இந்த பூ ஷேப் தான் இன்னொன்று இல்லை, நீங்கள் எந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நல்லா ட்ராயிங் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லா சூப்பராக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்லாம் கூட நீங்கள் அழகாக வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. நான் என்னோடய குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தோசை இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். அவனும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். உங்கள் குழந்தைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் செஞ்சோம்னா அந்த பருப்பு, அதாவது அந்த பருப்பு வந்து குக்கரில் போட்டு கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே அந்த பருப்பில் வந்து ஒரு மாதிரி நுரை மாதிரி வரும். இந்த நுரை எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எப்போல்லாம் கை காலெல்லாம் வலி, இந்த முட்டி பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முட்டி வலி இருக்கும். அந்த முட்டி வலிக்கு கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வாட்டியும் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து தேய்ச்சி கொடுத்தோம்னா பெயின் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடும். வாங்க டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எதனா ஒரு ட்ரையான இன்க்ரீடியன்ட் வந்து அரைக்கணும், அந்த டைமில் தான் நம்ம வந்து ஜாரை வந்து கழுவி வச்சுருக்கோம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன தான் துணி வச்சு துடைச்சாலும் அந்த ஜாருக்கு அடியில் அந்த பிளேடுக்கு கீழே வந்து என்ன பண்ணும், ஈரம் நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியை வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணாத, அதாவது எதுவுமே போடாத எம்டியாக வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் இது போல் அரைச்சிங்கன்னா அது கீழே இருக்கிற தண்ணி எல்லாமே மேலே வந்து வந்துடும், கீழே வந்து ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி முடித்த பிறகு எடுத்து மறுபடியும் என்ன பண்ணலாம், இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இன்க்ரீடியண்ட் வந்து ட்ரையாக அரைக்கணுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டிப் நம்பர் 9 என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், குழம்புல வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டாலும் இனி கவலையே தேவையில்லை. இந்த ஒரு பொருள் போதும், குழம்புல இருக்க எண்ணெயை வந்து சூப்பராக எடுத்துடலாம். அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ஐஸ் கட்டி இருக்கும், இல்லைனா நம்ம ஃப்ரீசரில் கூட பார்த்திங்கன்னா ஐஸ் அப்படியே இருக்கும்ல, அந்த ஐஸ் இல்லை ஐஸ் க்யூப் எதனா ஒன்று எடுத்து குண்டு கரண்டி மேலே வந்து வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புல வந்து எந்த இடத்துல எண்ணெய் இருக்கோ அப்படியே நீங்கள் மேலோட்ட காட்டிகிட்டு வந்தீங்கனாலே போதும். அந்த கரண்டிலே பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நம்ம குழம்புல வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஆயில்னால தான் பிபி கொலஸ்ட்ரால் நிறைய நோய் வருது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆயிலே இல்லாத சாப்பிட பழகிக்கணும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ராசி கலெக்ஷன் வந்து இன்றைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். இந்த சூப்பரான சாரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கலருமே அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கலர் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது. இதோட ப்ளவுஸை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி சாரியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே, அதாவது சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கல, அங்கங்கே திட்டா, அதாவது ரொம்ப ரேராக தான் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தான் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒர்க் வந்து அந்த சாரீக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நல்லா எடுப்பாக இருக்குது ஒர்க்கு. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சூப்பரான சாரீ பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 650க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான அனார்கலி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 1350 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து 5 கலர் அவைலபிளாக இருக்குது. கிளாத் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் வருது, உள்ளே வந்து லைனிங் வந்து நம்மளே அட்டாச்சாக கொடுக்குறோம். நம்ம வந்து டைரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்துலேருந்து
உங்களுக்கு டைரெக்டாக நானே வந்து கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயும் யாருமே கொடுக்க முடியாத கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட அஃபிஷியல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளோட அஃபிஷியல் சேனல் யூடியூப் சேனல் ராசி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனலில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணி விடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருந்த டிப்ஸில் வந்து எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் பேரை சொல்லி அந்த டிப்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே தேவையான டிப்ஸுங்க நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.